அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்ட செந்தில் பாலாஜி, கோவி செழியன், நாசர், ராஜேந்திரன் ஆகியோருக்கு துறைகள் ஒதுக்கீடு. அமைச்சரவையில் வன்னியர்கள் மற்றும் பட்டியலினத்தவருக்கு திமுக அரசு தொடர்ந்து சமூக அநீதி இழைப்பதாக மருத்துவர் ராமதாஸ் சாடல். தமிழக மீனவர்கள் 17 பேரை 2 விசைப்படகுகளுடன் சிறைபிடித்த இலங்கை கடற்படை. ராமேஸ்வரத்தில் போராட்டம் நடத்தியவர்கள் கைது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வழிபாடு. கோவில் நிர்வாகிகள் வரவேற்பு. குமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட விசைப்படகு தீ விபத்தில் எரிந்து சேதம். கோவில்பட்டியில் நியாய விலைக்கடை அரிசியை மாவாக அரைத்து வைத்த ரத்தினவேல் என்பவர் கைது. 500 கிலோ மாவு பறிமுதல். காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி வரும் 4ஆம் தேதி தருமபுரியில் கடையடைப்பு போராட்டம். வணிகர்களிடம் ஆதரவு திரட்டிய பாமகவினர். விடுமுறை நாளான இன்று குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவிகளில் குடும்பமாக நீராடி மகிழ்ச்சி. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் நடைபெறும் 3ஆம் கட்ட அகழாய்வில் தங்க நாணயம் கண்டெடுப்பு. இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்க தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை கண்டித்து காஷ்மீரில் ஏராளமானோர் ஊர்வலம்.